வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 6 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கிலேருந்து சாப்டர் நம்பர் 2 ஓஷியன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஷியன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காண்டினென்ட்ஸ். ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கங்கே ஓஷியன்ஸ்க்கு நடுப்புற லேண்ட்மாஸ் வந்து பார்த்துருப்போம். பெரிய பெரிய லேண்ட்மாஸ். அந்த பெரிய லேண்ட்மாஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ்னு சொல்கிறோம். Continents are visible on the map of ocean. How many can you count? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப்பில் வந்துட்டு ஓஷியன்ஸோடைய மேப் பார்க்கும்போது அதில் காண்டினென்ட்ஸும் வந்து பார்த்துருக்கோம். அதில் எத்தனை காண்டினென்ட்ஸ் இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? The answer is not so simple as they can be counted in several ways. அந்த ஆன்சர் வந்து சிம்பிளாக இருக்காது. இதை வந்து சில பேர் வந்துட்டு நிறைய வேஸில் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. Depending on our choice, we may list any number of continents between 4 and 7. நம்மளுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4லேருந்து 7க்குள்ளே அவங்களுடைய கவுண்ட்ஸை வந்து வச்சு பேஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து 4லேருந்து 7க்குள்ளே எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஹியர் இஸ் ஒய். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா North America and South America are generally considered to be two continents, but if seen as a single landmass, as they can be considered as one. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் நம்ம 2 காண்டினென்ட்ஸாக தான் வந்து கவுண்ட் பண்ணுறோம். ஆனால் அது வந்துட்டு 2 லேண்ட்மாஸும் வந்து ஜஸ்ட் கனெக்டடாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அது வந்து ஒரே லேண்ட்மாஸாக கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு காண்டினெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. Europe and Asia are generally considered as 2 continents, although the map make it clear that they form a single landmass. For historical and cultural reasons, Europe evolution has been very different. யூரோப்பும் ஏஷியாவும் வந்து பார்த்திங்கன்னா 2 காண்டினென்ட்ஸாக தான் இருக்குது. ஆனால் அதோடைய லேண்ட்மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்டாச் ஆகிருக்கு. அந்த 2 காண்டினென்ட்ஸோடைய ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சுரல் ரீசன்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பும் ஏஷியாவும் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. Which is why they can be seen as 2 continents. அந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ரீசன்னாலையும் அதை 2 காண்டினென்ட்ஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பட் ஜியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது 2த்தையும் சேர்த்து ஒரே காண்டினென்ட்ஸாக வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஜியாலஜிஸ்ட் however often regard them as a single continent called as Eurasia. ஜியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அந்த 2 யூரோப்பையும் ஏஷியாவையும் சேர்த்து யூரேஷியான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. Africa and Eurasia are generally regarded as 2 continents but sometimes as one. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஏஷியாவையும் யூரோப்பையும் சேர்த்து யூரேஷியான்னு வச்சுருக்காங்க. கூடவே வந்து ஆஃப்ரிக்காவையும் சேர்த்து 2 காண்டினெண்ட்டாக இல்லாமல் இது எல்லாமே சேர்த்து ஆஃப்ரிக்கா யூரேஷியா இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே காண்டினெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதோடைய கவுண்ட் வந்து நம்ம இந்த டேபிளில் பார்ப்போம். கவுண்ட் ஆஃப் காண்டினென்ட்ஸ் இன் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர். 4 காண்டினென்ட். இப்போ வந்து எதை பேஸ் பண்ணி 4 காண்டினென்ட் என்னென்ன காண்டினென்ட்ஸை வந்து 4ஆக எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவும் யூரேஷியா யூரோப் ஏஷியா இது 3த்தையும் சேர்த்து ஒரே காண்டினெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஆஃப்ரிக்கா யூரோப் ஏஷியா இது 3த்தையும் சேர்த்து ஆஃப்ரிக்கா யூரேஷியான்னு சொல்லி ஒரே காண்டினெண்ட்டாக எடுத்து கவுண்ட் 1ன்னு வச்சுக்கிறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவை சேர்த்து அமெரிக்கான்னு மட்டும் எடுத்துக்கிறாங்க. அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியா இது மாதிரி 4 காண்டினென்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு சில பேர் கவுண்ட் பண்ணுறாங்க. 5 காண்டினென்ட்ஸாக எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா தனியாக அமெரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா அண்ட் யூரேஷியா யூரோப்பு ஏஷியா மட்டும் சேர்த்துருக்காங்க. நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவும் மட்டும் சேர்த்துருக்காங்க. இங்கே 5 காண்டினென்ட்ஸாக எடுத்துக்கிறாங்க. 6 காண்டினென்ட்ஸ் ஆஃப்ரிக்கா அண்டார்டிகா ஆஸ்திரேலியா யூரேஷியா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா. இங்கே யூரோப்பும் ஏஷியாவும் மட்டும் சேர்த்துட்டு நார்த் அண்ட் சவுத் அமெரிக்காவை வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. 7 காண்டினென்ட்ஸ் ஆஃப்ரிக்கா அண்டார்டிகா ஏஷியா ஆஸ்திரேலியா யூரோப் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா. யூஸ்வலாக நம்ம எல்லாமே வந்துட்டு எப்போவுமே படிக்கும் போது காண்டினென்ட்ஸ்னால் எத்தனைனா 7 தான் வந்து சொல்வோம். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்ரிக்கா அண்டார்டிகா ஏஷியா ஆஸ்திரேலியா யூரோப் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. நம்ம கொஷினில் கேட்கும் போதும் வந்துட்டு 7 தான் வந்து எழுதணும். In practice, the last list of 7 continents is the one most widely adopted and used. இந்த லாஸ்ட்டாக இருக்க 7 continents தான் வந்து எல்லாரும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Don't miss out. You may have seen 5 Olympic rings, one of the symbol of the Olympic Games. The symbolize gathering the
sports people from all over the world. The rings were chosen and represent 5 inhabitant continents: Africa, America, Asia, Australia and Europe. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா ஒலிம்பிக்கோடைய ரிங்கு. இந்த ஒலிம்பிக் கேம் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்து விளையாடுறாங்களோ, எந்தெந்த காண்டினென்ட்லேருந்து வந்து விளையாடுறாங்களோ அந்த காண்டினென்ட்ஸோடைய ஞாபகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன காண்டினென்ட்ஸ் இதில் வரும்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஏஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் யூரோப். இந்த 5 காண்டினென்ட்டோடைய ஞாபகமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5 ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒலிம்பிக்கோடைய சிம்பிள். Now let us look at the diagram on page number 36, which is based on the list of 7 continents. It does not show their actual shape but their relative size. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36ல் வந்துட்டு 7 காண்டினென்ட்ஸ் உடைய லிஸ்ட்டும் அதோடைய பிக்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்குன்னு கிடையாது, ஆனால் அதோடைய சைஸை பேஸ் பண்ணி பாக்ஸஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகா இந்த காண்டினென்ட்ஸோடைய பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணோன்னா நார்த் அமெரிக்காவில் வந்துட்டு 17 பாக்ஸஸ் வரும், சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 18 பாக்ஸஸ் வரும், தென் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 13 பாக்ஸஸ், ஏஷியா 44 பாக்ஸஸ், தென் யூரோப் வந்து பார்த்திங்கன்னா 10, ஆஸ்திரேலியா 8, தென் அண்டார்டிகா வந்து பார்த்திங்கன்னா 13 பாக்ஸஸ் வந்து வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே சம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Let us explore. Counting the number of the squares, name and largest continent and smallest. இப்போ இங்கே ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு இருக்கிறதுல எது லார்ஜஸ்ட்னு பார்க்கணும், இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 44 பாக்ஸஸ் இருக்க ஏஷியா தான் வந்து எல்லாத்துலேயுமே பெருசு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வந்து 44 பாக்ஸஸ் இருக்குது, அதனால் அதுதான் வந்து பெரிய காண்டினென்ட். ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா 8 பாக்ஸஸ் இருக்குது, அதனால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் இஸ் எ லார்ஜர், நார்த் அமெரிக்கா ஆர் சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா ஆர் நார்த் அமெரிக்கா, அண்டார்டிகா ஆர் ஆஸ்திரேலியா? இருக்கிறதுல வந்து எது லார்ஜன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கம்பேரிசன், நார்த் அமெரிக்காவா சவுத் அமெரிக்காவா. நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 17 பாக்ஸஸ் தான் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 18 பாக்ஸஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா தான் வந்து, நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது சவுத் அமெரிக்கா தான் வந்து பெருசு. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவா நார்த் அமெரிக்காவா. ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 13 பாக்ஸஸ் இருக்குது, அமெரிக்காவில் வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா 17 பாக்ஸஸ். ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா தான் பெருசு. தென் அண்டார்டிகா அண்ட் ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது அண்டார்டிகாவில் 13 பாக்ஸஸ் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் 8 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு அண்டார்டிகா தான் பெருசு. Recolor the diagram by having a single color for Europe and Asia and rename the result as Eurasia and compare the size with South America. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பும் ஏஷியாவும், இந்த யூரோப்பும் ஏஷியாவும் ஒன்றா சேர்த்து யூரேஷியான்னு ஒரே கலராக கொடுத்துட்டு அதை சவுத் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது அதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா யூரேஷியா தான் பெருசு. ஸோ இந்த பாக்ஸஸ்லாம் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு ஸ்மாலஸ்ட்லேருந்து பிக்கெஸ்ட் காண்டினென்ட்ஸை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆர்டர் வைஸ் எழுதணும். ரைட் டவுன் த லிஸ்ட் ஆஃப் காண்டினென்ட்ஸ் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். இப்போ இருக்கிறதுல எது சின்னது ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோப், அதை விட பெருசு அண்டார்டிகா, அதை விட பெருசு வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, அதை விட பெருசு சவுத் அமெரிக்கா, தென் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. இந்த மாதிரி வந்துட்டு சின்னதுலேருந்து பெருசை வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஐலாண்ட். இஃப் யூ ஹாவ் carefully observe the 2 map earlier in this chapter, figure 2.2 and 2.3, you may have noticed that. ஸோ ஏற்கனவே இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது ஃபிகர் 2.2 2.3ல் வந்துட்டு நம்ம சில லேண்ட்மார்க்ஸ் வந்து சின்ன லேண்ட்மார்க்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா காண்டினென்ட்ஸ் கிடையாது. The continents do not include all landmass. Some small pieces of lands are left out. காண்டினென்ட்ஸில் இல்லாமல் சின்ன லேண்ட்மாஸும் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் சொல்லுவோம்.
இட் இஸ் சரவுண்டட் பை வாட்டர் இன் ஆல் சைட். அந்த சின்ன லேண்ட் மாஸை சுற்றி எல்லா சைடும் வாட்டரால் சரவுண்டாக இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐலாண்ட் சொல்லுவோம். சரவுண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட் தே ஆர் கால்ட் ஐலாண்ட். காண்டினென்ட்ஸ் ஆல்சோ சரவுண்டட் பை வாட்டர். காண்டினென்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரால் சரவுண்ட் ஆகிருக்கும். ஆனால் அது வந்துட்டு அதோடைய சைஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். தேர் ஆர் லேக்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இன் அவர் பிளானட் ஆஃப் வெரி டிஃப்ரெண்ட் சைஸ். நம்ம பிளானெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குது. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஐலாண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன்லேண்ட் தான். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 1300க்கு மேலே ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது. அது டூ மேஜர் குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் சொல்லிட்டு அது வந்துட்டு பே ஆஃப் பெங்காலில் வந்து இருக்கும். அதே மாதிரி லக்ஷதீப்னு சொல்லிட்டு லட்சதீப தீவுகள் சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சீல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Since 1981 the Indian Antarctica program has been exploring Antarctica. அண்டார்டிகாவில் வந்து பார்த்திங்கன்னா 1981 வந்துட்டு இந்தியாவும் அண்டார்டிகாவும் செய்துட்டு நிறைய ப்ரோக்ராம் வந்து பண்ணாங்க. அதை வந்து எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில். அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், வெரி கோல்டாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா 1983 வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டு ஸ்டேஷன் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணாங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷின் கங்கோத்ரின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணி 40 டீம்ஸ் ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்ட் போயிட்டு அங்கே போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்களுடைய கிளைமேட் எப்படி எவால்வேட் ஆச்சு, அவங்களுடைய என்விரான்மெண்ட் எப்படி வந்து இருக்குது எல்லாமே வந்துட்டு அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களாம் எங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட் வந்து லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓஷன்ஸ் அண்ட் லைஃப். ஓஷன்ஸ் அண்ட் காண்டினென்ட்ஸ் ஆர் வைட்டல் பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸும் காண்டினென்ட்டும் அண்ட் அஃபெக்ட் மோஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப். இது ரெண்டுமே நம்மளுடைய லைஃப்பை வந்து மோஸ்ட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஈவன் இஃப் வி டு நாட் நோட்டீஸ் இட். நம்ம அதை நோட்டீஸ் பண்ணலனாலும் அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். வி ஹாவ் மென்ஷன் தட் த ஓஷன்ஸ் சென்ட் த ரெயின் டு த காண்டினென்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ் தான் வந்துட்டு ஓஷன்ஸில் இருக்க வாட்டர் தான் வந்து என்ன ஆகுதுன்னா எவாப்ரேட் ஆகிட்டு கண்டன்சேஷன் ஆகிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிபிடேஷனாக வந்துட்டு மழையாக நமக்கு வருது. அந்த வாட்டர் சைக்கிளுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓஷியன்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த எர்த் வாட்டர் சைக்கிள். எர்த்துக்கு தேவையான வாட்டர் சைக்கிள் எப்படி கிடைக்குதுன்னா ஓஷியன்ஸ் மூலமாக தான் வந்து நமக்கு கிடைக்குது. விச் யூ வில் ஃபர்தர் ஸ்டடி இன் த சயின்ஸ். இதை பற்றி நம்ம வந்து சயின்ஸில் ஃபர்தராக படிப்போம். வித்தவுட் ஓஷியன் ஃபார் இன்ஸ்டன்ட் தேர் வுட் பி நோ ரெயின்ஃபால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஷியன்ஸே இல்லைன்னா ரெயின்ஃபாலே இருக்காது. ஏன்னா வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகாது, கண்டன்சேஷன் எதுவுமே வந்து நடக்காது. அப்போ ஓஷியன்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணது வாட்டர் சைக்கிளில். த எர்த் வுட் பி எ டெசர்ட். அந்த மாதிரி வந்துட்டு ஓஷியன்ஸே இல்லைன்னா என்ன ஆகும், இந்த எர்த்தே வந்துட்டு டெசர்ட்டாக மாறிடும். மோர் தென் half of the world oxygen is produced by the ocean flora, which is why they are called the planet's lungs. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்துக்கு தேவையான ஆஃப் த ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஓஷியன்ஸில் இருக்க ஃப்ளோரானா என்ன, ஓஷியன்ஸில் இருக்க அந்த பிளான்ட்டை தான் வந்துட்டு ஃப்ளோரான்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்துக்கு தேவையான பாதி அளவுக்கு ஆக்சிஜனை வந்து அந்த ஓஷியன் ஃப்ளோரா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ஓஷன் ஃப்ளோராவை வந்துட்டு பிளானட்டோடைய லங்ஸ்ன்னு சொல்லி கூட சொல்லலாம். The oceans therefore play a critical role in regulating the climate and sustain the earth life. Oceans தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எதுலன்னா கிளைமேட்டும் நம்மளுடைய எர்த் வந்து சஸ்டெயின் ஆகிறதுலையும், நம்மளுடைய எர்த் வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதுலையும் கிளைமேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா ஓஷியன்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓஷியன்ஸ் ஹாவ் டீப்லி இம்பேக்ட் ஹியூமனிட்டி இன் மெனி அதர் வேஸ். From early time, people have used the oceans and seas to migrate other regions, then trade in all kind of goods, to conduct the military campaigns and a source of food through the fishing. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் லைஃப்பில் வந்துட்டு ஓஷியன்ஸ் நிறைய வழியில் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோன்னா ஷிப் மூலமாக மூவ் ஆகிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஓஷியன் வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய கூட்ஸை வந்துட்டு ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்டுக்கு போயிட்டு கண்ட்ரிலேருந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஷியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி கம்பேனியன். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பீப்புளெலாம் வந்துட்டு ஓஷியன்ஸில் போயிட்டு அவங்களுடைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சோர்ஸாகவும் வந்து ஆக்ட் ஆகுது. ஓஷியன்ஸ்லேருந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு நமக்கு ஃபுட்டாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஓஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓஷியன்ஸ் ஹாவ் ஆல்சோ நரிஷ் அந்த கல்ச்சர் அந்த கோஸ்டல் பீப்புள் ஆஃப் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அங்கே கோஸ்டல் அதாவது கடற்கரையில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்ச்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக வந்து ப்ளே பண்ணுது. ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் ஹாவ் எ டேல் அண்ட் லெஜண்ட் அபவுட் த sea and sea gods and goddess, sea monster and treasure from the sea, the ocean danger but also their blessings. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருப்போம். சீயை பற்றி, ஓஷியன்ஸை பற்றி, அந்த காடை பற்றி, தென் வந்து இப்போ காடஸ், நெக்ஸ்ட்டு மான்ஸ்டர், ட்ரெஷர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஓஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சரானது, ஆனால் வந்துட்டு அதோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்துட்டு ஓஷியன்ஸ்க்கான ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 8 தான் வந்து வேர்ல்டு ஓஷியன் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தோம். இதுதான் வந்துட்டு எர்த்தோடைய லங்ஸ்ன்னு, அதாவது இந்த பிளானட்டோடைய லங்ஸ்ன்னு எதை சொல்கிறோன்னா ஓஷியன்ஸை தான் வந்து நம்ம சொல்வோம். இதிலேருந்து நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கிது. பயோஸ்பியரோடைய அதாவது அந்த ஃபுட் செயின்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுது. மெடிசன்ஸ்லாமும் நமக்கு ஓஷியன்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வேஸ்டெல்லாம் வந்துட்டு ஓஷியன்ஸில் வந்து கொட்டிட்டு என்ன பண்ணுறோன்னா ஓஷியன்ஸை வந்து பொல்யூட் பண்ணுறோம். ஹியூமன் ஆக்டிவிட்டியால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஷியன்ஸே வந்து நம்ம பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மில்லியன் டன் கணக்கில் பிளாஸ்டிக்கை கொண்டு போயிட்டு வேஸ்டேஜஸை கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா ஓஷியன்ஸில் கொட்டிட்டு அந்த மெரைன் லைஃபே வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெரைனோடைய என்விரான்மெண்ட் வந்து இப்போ வந்து த்ரெட்டனிங்கில் வந்து இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபிஷ்ஷிங் பண்ணுறது மூலமாகவும் அந்த மெரைனோடைய ஃபுட் செயினை வந்து நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் நம்மளுடைய ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளானட்டும் மனுஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேஸ்ட்டை கொண்டு போயிட்டு ஓஷியன்ஸில் கொட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஓவர் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடாது. நம்ம ஓஷியன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சா தான் நமக்கு தேவையான ரெயின்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.